பிக் பாஸ் இந்த வாரம் சக்தி வெளியேறும் போது சில சம்பவங்கள் நடந்தது. கமலஹாசன் சில கேள்விகள்லாம் முன் வச்சார். கமலஹாசன் முன்னாடி ரைசா என்ன சொல்றாங்கன்னா, சக்தி வெளியே போயிட்டா காயத்ரிக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும், அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எங்க மேலதான் வரும் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா உடைச்சிட்டாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க காயத்ரி. அதன் பிறகு கமலஹாசன் போனதுக்கு அப்புறம் பின்னாடி அவ்வளவு எமோஷனலா, அவ எப்படி அப்படி சொல்லலாம், அவ ஆட்டிடியூடே சரியில்லை, மரியாதை கொடுக்க தெரியல, அது தெரியல, இது தெரியல, என்னென்னமோ பேசி ஒப்பாரி வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப சக்தி வெளியே வந்தாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கமலஹாசன் காயத்ரி பத்தி ஒரு கேள்வி கேட்டாரு. நம்மளோட தவறுகளை அழுவதை விட சாரி சொல்லியோ இல்ல திருத்திக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. காயத்ரி கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய சக்தி கிட்ட கமலஹாசன் கேட்கிறாரு. அதுக்கு சக்தி பதில் சொல்றாரு, சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பதில் சொல்றாரு. சொன்ன உடனே கமல், ஆமாமா எனக்கும் அந்த உணர்வு இருக்கின்றது, எனக்கும் அப்படிதான் புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எதுக்காக இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு எதுக்கு சக்தியோட பதிலுக்கு ஆமோதிச்சாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப, காயத்ரி கிட்ட இவர் கேள்வி கேட்கறது இல்ல, பாரபட்சம் காட்டுறாருங்கிற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே கமலஹாசன் மீது இருந்து வருகிறது. அந்த கேள்விக்கு நியாயப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி, நான் சொன்னா காயத்ரி திருந்தாது, அதனால நான் சொல்லல அப்படிங்கிறாரு. எந்த வகையில இதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காரு, அந்த ஆசிரியர் நான் சொல்லி கொடுத்தா அவன் படிக்க மாட்டான், அதனால அந்த மாணவனுக்கு நான் சொல்லி தர மாட்டேன், அவனை கண்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டு விட்டா அவர் ஆசிரியரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே இடத்துலதான் இன்னைக்கு கமலஹாசன் இருக்காரு. கேட்கிறாங்க, கேட்கல, மாத்திக்கிறாங்க, மாத்தல, அது வேற. பலன் வருமா வராதா அப்படிங்கிறது வேற. உங்களோட கடமை, நீங்க நிற்கக்கூடிய கடமையை ஏன் முறையாக செய்யவில்லை? இந்த கேள்வியை நீங்க காயத்ரி கிட்ட கேட்டிருக்கலாமே. தவறுக்காக நீங்க அழுறீங்க, ஏன் அதுக்கு போல ஒரு சாரி கேளுங்க, திருந்திடலாம் இல்லையா? அதை விட்டுவிட்டு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விய சக்தி கிட்ட கேட்டதுக்கு பதிலாக காயத்ரி கிட்ட ஏன் கமலஹாசன் கேட்கல? காயத்ரி அதை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, அது ரெண்டாவது பட்சம், அது அவங்களோட குணநலம். ஆனால் உங்களுடைய கடமை தவறிவிட்டீர்கள் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில நீங்க பேசும்போது நல்ல விஷயங்களும் எடுத்து சொன்னீங்க. முதல் படியிலே உச்சத்துக்கு போக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி என்ன அனலைஸ் பண்றதுக்கு மக்கள் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க, ஆனா உங்களை முன்னாடியே மக்கள் அனலைஸ் பண்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பா அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவரு சக்திக்கு சொன்னாரு. ஏன்னா சக்தி மேல ஒரு நெகட்டிவான பிம்பம் ஏற்பட்டிருக்கு, அதை போய் நீ மாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை அவரு வெளிப்படுத்தின வார்த்தையா நான் பாக்குறேன். இதை விட கமலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். ஆக்சுவலா இது சனிக்கிழமையா அவர் சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையாவது அவர் நினைவுக்கு சிநேகனிடம் தமிழ்தாய் வாழ்த்தை பாடியது மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அப்படிங்கிற உண்மையை உடைச்சாரு அப்படிங்கிறதா. ஏன்னா பல பேர் சிநேகன் சொன்னனால தாயுமானவரோ அப்படிங்கிற மனநிலையில இருந்திருப்பாங்க. அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு கமலஹாசனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களாவது கமலஹாசன் தான் ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறோம், ஆசிரியர் கூட வேணாம், அவர் சொன்ன பாஷையிலே நீங்க இந்த நிகழ்ச்சியில ஒரு அம்பையரா இருக்கீங்க, அம்பையரா இருக்கும்போது ஒன் சைடா அம்பையரிங் பண்ணா அது சரியா? ரெண்டு தரப்புக்கும் நீங்க சரியான கேள்விகளை முன்வைக்கணும். ஜூலியிடமும் ஓவியாவிடமும் கேள்வி கேட்க முடிந்த உங்களது நடுநிலை தன்மை ஏன் காயத்ரியிடம் கேள்வி கேட்க மறுக்கின்றது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த பதில் திருப்திகரமாக இல்லை, அது ஏற்றுக்கொள்ளும் பதிலும் அல்ல அப்படிங்கிறது என்னோட பார்வை. என் கருத்தில் சில பிழைகள் இருக்கலாம், இருந்தால் சுட்டிக்காட்டவும். நன்றி.